ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அப்துல் கலாமின் எண்ணங்களை நிறைவேற்ற அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட வேண்டும் என அப்போது அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அவருடைய சொந்த ஊரில் அவர் பிறந்த அந்த மண்ணில் அவர் இங்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறார். ஆக அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு அதை ஒரு சிறப்புக்குரிய நினைவிடமாக அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று நான் அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து எதிர்கால இந்தியா உலக வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னார். இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லிய விதம் அத்தனை இளைஞர்கள் மனதிலும் பதிந்தது. அவரை மிகப்பெரிய ஒரு மகானாக இளைஞர்கள் கருதினார்கள். கலாம்ங்கிற புத்தகத்தை ஆரம்பிச்சாரு. கலாம்ங்கிற புக்கு இல்லை, அந்த புத்தகத்தில் பல கதைகள் இருக்கு. அதே மாதிரி வீடியோ என்கிட்ட கொடுத்தாரு, அதெல்லாம் பல கதை இருக்கு. நான் அப்ப சொல்றேன், ஆத்மா சாந்திய குடும்பத்தாருக்கு எனக்கு தாழ்ந்தவன், அதாவது என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. அரசியலில் நதிகளை இணைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் கொண்டிருந்தார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், கிராமத்து இளைஞர்கள் கூட வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய விருப்பத்தை எல்லாம் அவர் கொண்டிருந்தார். அவர் காட்டிய நெறிகளிலே, பண்பு நெறிகளிலே அனைத்து சமுதாயத்தினரையும் அரவணைக்கின்ற அந்த நல்லிணக்க நெறிதனிலே நாம் வாழ உறுதி எடுப்போம். அவர் இளைஞர்களை, மாணவர்களை கனவு காணுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அவர் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த ராமேஸ்வரம் தீவிலே ஒரு உயர் கல்வி நிறுவனம் அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது. அவர்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையில் ராமேஸ்வரம் தீவிலே ஒரு உயர் கல்வி நிறுவனம் டிஜிட்டல் லைப்ரரியுடன் சேர்ந்து அமைக்கப்பட வேண்டும். வாழ்நாள் பூராவும் இந்திய நாடு முன்னேற வேண்டும், நாட்டு மக்கள் மதசார்பற்ற முறையில் முன்னேற வேண்டும், ஆய்வு துறைகள் முன்னேற வேண்டும், பல்வேறு தொழில்கள் வளர வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். வளரும் தலைமுறை, வருங்கால சந்ததியினருக்கு கலங்கரை விளக்கமாய் மிளர்வார் மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்களது வாழ்க்கை என்பது, வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு திறந்த புத்தகம், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுடைய புத்தகங்களிலே அவர்களுடைய சாதனை இடம்பெற வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்கலைக்கழகத்துக்கு வந்தபோது எத்தனை ஆயிரம் பேர் எப்படி அவர் கட்டுக்குள் வைத்திருந்தார், அன்பினால் கட்டுக்குள் வைத்திருந்தார், அறிவினால் கட்டுக்குள் வைத்திருந்தார்.